இல்லைங்க அப்படி இல்லைங்க. ஒரு பெரிய துயரத்துக்கு பிறகு ஒருத்தர் வராரு. இப்ப நீங்க பொதுக்குழு நடந்துச்சு பார்த்தீங்க. அதுலயும் கூட அவருக்கு பெருசா பிரைட்டா இல்ல அவரு ஃபேஸு. கொஞ்சம் ஒரு மாரி கவலை இந்த முகத்தோட தான் இருந்தாரு. ஒரு ஒரு பதட்டம் அவருக்குள்ள இருந்தத நம்மளால கவனிக்க முடிஞ்சது. பட் இந்த இந்த பொது நிகழ்ச்சியில எந்த பதட்டமும் அவர்ட்ட இல்ல. ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா ஃப்ரீயா பேச ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ அந்த துயரத்துலேருந்து அவர் மீண்டு வந்துட்டாருன்னு நான் நெனச்சேன். ஒரு அரசியல் தலைவரா அவருக்கு சில கனவுகள் இருக்கு. அத நோக்கி அவர் முன்னேறி போறாரு. இங்க பல தடைகள் இருக்கு. பல விமர்சனங்கள் இருக்கு. மன ரீதியா அவங்கள அடிச்சு காலி பண்ற அளவுக்கு தற்குறி தற்குறின்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ இவ்வளவையும் மீறி ஒருத்தர் பிரைட்டா பேசுறாரு. அதத்தான் நம்ம வந்து அது அந்த ட்வீட்ல நான் சொல்லியிருந்தேனே தவிர, மற்றபடி வந்து நமக்கு என்ன இருக்கு? நம்ம என்ன அவர் கட்சியில கிளைச் செயலாளரா, வட்டச் செயலாளரா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்னன்னா, இப்போ ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்கிறாரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன? அவர புடிச்சிருக்கா? புடிக்கலையா? மக்கள் அத முடிவு பண்ண போறாங்க. அதற்குள்ள ஒரு ஒட்டுமொத்த கூட்டத்தையுமே இது வந்து தற்குறி கூட்டம்னு சொல்ற கூட்டம் இருக்குல்ல. இப்ப இவங்க என்ன பேரறிஞர் அண்ணாவா? பெர்னாட் ஷாவா? அப்படி சொல்றவங்கள கேட்கிறேன் நான். எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட லெவல் அறிவு தான் இருக்கு. பெரிய ஐக்யூ கொண்டவங்கலாம் இங்க யாருமே கிடையாது. அவங்கவங்க அறிவுக்கேற்ற வேலைகள அவங்கவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோதான். ஒரு ஒரு நடிகர் பின்னால் வர்ற கூட்டம் வந்து ஒரேடியா அப்படியே படித்த கூட்டமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த மொத்த கூட்டமும் அப்படி கிடையவும் கிடையாது.